இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் T20 லீக்கின் 12வது சீசன் வருகின்ற 23ஆம் தேதி துவங்குகிறது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் மோதுகின்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சேர்ந்த வீரர்கள் சென்னை வந்து பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். பயிற்சிக்கு இடையே விளம்பர ஷூட்டிங்கிலும் பங்கேற்கின்றனர். இது குறித்து ஹர்பஜன் சிங் தமிழில் ட்வீட் செய்துள்ளார். இது சமூக வலைதளத்தில் மிகவும் வைரலாக பரவி வருகிறது. அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து பொட்டி படுக்கையை கூட இறக்கி வைக்கல, அதுக்குள்ள ஷூட்டிங்கா? தலை MS தோனி பாட்டு போட, நான் விஜய் ஜாதவ் டான்ஸ் ஆட, ஒரே தமாசு தான் போங்க. இன்னும் 2 மாதம் ஒரே கூத்து கும்மாளமும் தான். ஆனால் ஆட்டம்னு வந்துட்டா பார்க்க தானே போகிறீங்க இந்த சென்னை ஐபிஎல்லோட ஆட்டத்தை. எல்லோ லவ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் போட்டிருக்காரு. இந்த ட்வீட் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக சிஎஸ்கே ரசிகர்களால் பரப்பப்பட்டு வருது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க நடித்த அந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஹர்பஜன் சிங் அவர்கள் பஞ்சாப்ல இருந்து நம்ம சென்னைக்கு போன வருஷம் தான் வந்தார். வந்த உடனே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அட்மினை வச்சு தமிழ்லேயே ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஏதாவது ஒன்று சுவாரஸ்யமாக நடந்திருக்கு, இல்லை நம்ம மேட்ச் வெற்றி அடையுது, இல்லைனா நம்ம தோல்வி அடையுது அப்படிங்கிற பட்சத்தில் அவர் பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே ட்வீட் போட்டு நம்ம ரசிகர்களை பயங்கரமாக உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு. மேலே அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியோட அட்டவணை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெளியாயிருந்தது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரையும் தான் வெளியாயிருந்தது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் எப்போ வைக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியாதனால பாதி அட்டவணை தான் பார்த்தீங்கன்னா வெளியாயிருந்தது. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா முழு அட்டவணையும் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாயிருக்கு. இதனால் ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர கொண்டாட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து சண்டே வந்து 2 மேட்ச் நடக்க போது, மற்ற டைம்லாம் வந்து ஒரு மேட்ச் தான் நடக்குது. அதே போல் இன்னும் ஒரு சில நாட்கள், அதாவது இந்த மண்டே டு ஃப்ரைடேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் 2 மேட்ச் கூட நடக்கிற மாதிரி கூட அட்டவணை பார்த்தீங்கன்னா வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. மேலும் ஐபிஎல்ல எந்த டீம் உங்களுக்கு பிடிக்கும், எந்த அணி இந்த முறை கோப்பையை வெல்லுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.